இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக மற்றும் தேமுதிக உடனான தொகுதி பங்கீடானது ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு என தகவல் வெளியான நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக உள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அதிமுக தலைமை அலுவலகம் வந்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த். அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தொடர்பான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தற்போது அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தேமுதிக இடையிலான தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையெழுத்தாக உள்ளது. தேமுதிகவிற்கு 5 மக்களவை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தகவல் வெளியான நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக உள்ளது. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வருகை தந்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், கூடுதல் விவரம். வணக்கம். அதிமுக மற்றும் தேமுதிகனுடைய ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்தாக இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியும் அதே போல தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா அவர்களும் தற்போது அதிமுக அலுவலகம் தலைமை அலுவலகம் இருக்கக்கூடிய ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். தேமுதிகவுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகள் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடந்த அடிப்படையில் தற்போது ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்காக தற்போது அதிமுக அலுவலகம் பிரேமலதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுடன் தேமுதிகவுடைய நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தேமுதிக அலுவலகம் வந்த பிரேமலதா அவர்களை அதிமுக நிர்வாகிகள் வரவேற்று தற்போது பிரேமலதா உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகளும் அதே போல எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகளும் தற்போது தனி அறையில் அமர்ந்து கூட்டணி கொடுத்து பேசி வருகிறார்கள். தொடர்ச்சியாக இருவரும் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார்கள். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பிரதான கட்சியாக தேமுதிக இணைந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த 2 கட்சிகளுக்குமான தொகுதி பங்கீடு பல்வேறு கட்டங்களாக பேசி வந்த நிலையில் இன்றைய தினம் அது முடிவுக்கு கொண்டிருக்கிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக 7 மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களில் தொடர்ச்சியாக கேட்டு வந்த நிலையில் கிட்டத்தட்ட தற்போது அது முடிவுக்கு வந்து 5 தொகுதிகள் 5 மக்களவை தொகுதி இந்த அடிப்படையில் வந்திருப்பதாக தகவலானது வந்திருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, கடலூர், மத்திய சென்னை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, கடலூர், மத்திய சென்னை தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அதிமுக கூட்டணியில் கடந்த முறை நின்ற விருதுநகர், திருச்சி, கடலூர் என கூடுதலாக தற்போது மத்திய சென்னை, கடந்த முறை வட சென்னை நின்றார்கள், இந்த முறை மத்திய சென்னை கேட்டிருக்கிறார்கள். என அடிப்படையிலே அந்த தொகுதிகள் ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறை நின்ற விருதுநகர், கள்ளக்குறிச்சி, திருச்சி, மேலும் கடலூர், மத்திய சென்னையும் புதிதாக கேட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே என்ற அடிப்படையில் கடந்த முறை சேலம் மற்றும் வட சென்னை நின்ற தேமுதிக இந்த முறை கடலூர் மற்றும் மத்திய சென்னைக்கு மாற்று தொகுதியாக வாங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த 5 தொகுதிகளையும் வாங்கியிருக்கிறார்கள். வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, கடலூர் போன்ற தொகுதிகளும் அதே போல மத்திய தொகுதியாக இருக்கக்கூடிய திருச்சி தொகுதியும், சென்னையில் மத்திய சென்னையும், தென் மாவட்டங்களில் ஒரு தொகுதி விருதுநகர் என்றும் அடிப்படையிலே தற்போது இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திட்டிருக்கிறது. விருதுநகரை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய் பிரபாகரன் இந்த முறை நிற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது இந்த 5 தொகுதிகளை தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புதிய தமிழக கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன. எனவே இந்த 2 தொகுதியான கையெழுத்தானது இன்றைய நிறைவு அடைந்த அடிப்படையில் 16
தொகுதிகளுக்கான அதிமுக வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டார்கள். 16 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளரும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தேமுதிக மற்றும் அதிமுகவினுடைய இந்த ஒப்பந்தமானது இன்னும் சற்று நேரத்தில் கையெழுத்திடப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தற்போது இரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர்களும் பேசி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது இது கையெழுத்திட இருக்கிறார்கள். அதிமுக கூட்டணியில் ஏற்கனவே 2 கட்சிகளுக்கு தலா 1 என்ற அடிப்படையில் இடங்கள் ஒதுக்கப்பட்ட போதும் தற்போது தேமுதிகவுக்கு, அதாவது அதிமுக கூட்டணியில் தற்போது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கின்றன. ஏற்கனவே தேமுதிக சார்பில் முதற்கட்டமாக 7 மக்களவையும் 1 மாநிலங்களும் என கொடுக்க வேண்டும் என்று முதற்கட்ட கோரிக்கை வைத்தார்கள். தொடர்ச்சியாக இரு கட்சியினுடைய மூத்த தலைவர்களும் பேசி வந்த நிலையில் தற்போது அந்த பேச்சுவார்த்தை முடிவுக்கு அடைந்து இரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர்களும் தற்போது அமர்ந்து பேசி வருகிறார்கள். அந்த பேச்சுவார்த்தையின் போது இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறார்கள். அதன் அடிப்படையிலே தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் 5 தொகுதிகள் இன்னும் சற்று நேரத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த தேர்தலின் போது தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியின் அடிப்படையில் ஒரு தொகுதியோடு வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட அதிமுகவுடைய பிரதான கட்சிகளின் கூட்டணி கட்சிகள் ஒன்றாக தற்போது தேமுதிக இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது தேமுதிகவுடைய நிர்வாகிகள் அதிமுக அலுவலகம் வருகிறார்கள். இந்த பிரேமலதா முதல் முறையாக தற்போது அதிமுக அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னதாக அவர் வந்ததில்லை. தற்போது முதல் முறையாக கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிவடைந்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தற்போது முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே பிரேமலதாவுடன் இளங்கோவன், பார்த்தசாரதி என அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது இந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடுகிறது. அதிமுக கூட்டணியில் 5 இடங்கள் அவர்களுக்கு கொடுப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது இன்னும் சற்று நேரத்தில் இரு கட்சிகளான அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் ஒப்பந்தமானது கையெழுத்திட இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.